நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவதை பார்க்கின்ற போது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் 234 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும். அதுதான் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் ஆர்வமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் என்ன டேட் சொல்லுங்கள்? தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற முகாம் 4.5 ஆண்டு காலமாக மக்கள் குறைகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. 6 மாத காலத்தில் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இப்பொழுது மக்களை சந்திக்க செல்கின்றார்கள். 4.5 ஆண்டு காலமாக மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி தான் இந்த ஆட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் கூடுகின்ற கூட்டத்தையும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து கொண்டதையும் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர்களே எங்களுக்கு வெற்றியை தேர்தலில் கொண்டிருக்கிற வகையில் பாரதிய ஜனதா கூட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எப்படி சேர்ந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய பயிற்சை காட்டுகிறது. அதனுடைய விளைவு தான் இப்பொழுது மக்களை சந்திக்கின்றோம் என்று இத்தனை வருஷமாக விட்டுவிட்டு இப்பொழுது சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சந்திப்பு நடத்தினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. ஆமாம், நேற்று தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுடைய நிர்வாகிகளோட அவருடைய துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி அவரோட சந்திப்பு நடந்தது. அது நல்லா அங்கே இதே மாதிரி நல்லா வரவேற்போட எல்லாம் நல்லா தொடர்ந்து எல்லா பக்கமும் அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிற பகுதி அப்புறம் வச்சுக்கலான்னு சுற்று போகாத பகுதி போக ஆரம்பிச்சுட்டு அவர் சுற்றுப்பயணம் போகிற பகுதியை பின்னாடி உள்துறை அமைச்சர் தான் சொன்னார். உள்துறை அமைச்சர் தான் எடப்பாடியார் வீட்டில் வந்து எல்லாம் முடிவு பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 2026 தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் சொன்னார். அதுதான் அனைத்து இந்திய அதிமுகவுடைய ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சிங்கிறார். அது நாம் புரிதல் இல்லாமல் மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னது வந்து உள்துறை அமைச்சர் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை பொறுத்தவரை தலைமையாகும். தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழகத்திலே தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைவர் யார் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்றால் தமிழகத்தை முதலமைச்சர் சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யாரோடு கூட்டணி பேச வேண்டும், யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க வேண்டும், எந்தெந்த கட்சி கூட்டணி வைத்துக் கொள்வது, இதையெல்லாம் கூட முடிவெடுக்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆக இதில் வேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த கூட்டணி அமையக்கூடாது அல்லது அமைந்த கூட்டணியில் ஏதாவது குறுக்குசால் ஓட்டலாம் என்பதற்காக நடத்தப்படுகிற பிரச்சாரங்கள் இவை. அவர் இந்தியிலே கொடுத்த பேட்டி அந்த பேட்டியில இருந்து கேட்டவர்களோ அல்லது புரிந்து கொண்டவர்களோ தமிழ்நாட்டினுடைய மீடியாக்களோ அதை தவறுதலாக திரித்து போட்டிருக்கிறது. அதுக்காக அவர் திருப்பி நான் இந்த மீடியாக்களை திருப்பி போட்டுள்ளோம், இவர்கள் 10 பேர் ஊடகங்களை உட்கார்ந்து கூட வாதம் பண்ணுவார்கள். அதற்காக அவர் உள்துறை அமைச்சர் மீண்டும் விளக்கம் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு விளக்கம் நன்றாக தெரியும். அவர் கொடுத்த விளக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் பொதுச் செயலாளரும் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஆக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கும் தேவையில்லை. மிக தெளிவாக சொல்கிறோம், தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பு அனைத்து இந்திய அதிமுக. வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். வருகிற 2026 தேர்தலில்
சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இவ்வளவுதான். திமுக கூட்டணி வந்து நுழையும் அப்படின்னு மத்திய சொல்லியிருக்காரு. நீங்க கூட நிறைய உறுதிமொழின்னு சொல்லியிருக்கீங்க. நான் விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். விரைவில் 10-15 நாட்களுக்குள் திருமாவளவனை நான் நேரடியாக சந்திக்க போகிறேன். தனிப்பட்ட முறை என்னுடைய நண்பர். தமிழகத்தில் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, தலித் சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுசார் தலைவராக இருக்கிறார். அந்த இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர். அவர் தமிழ்நாட்டு தலித்துகளை, அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது. தேர்ந்தெடுக்கிற கூட்டணியின் காரணமாக ஏதோ திமுக ஒரு சீட்டுகள் கொடுத்தார்கள், நாடாளுமன்றம் கொடுத்தார்கள், சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள், செலவுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பதற்காக தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது என்பதை ஒரு நண்பர் என்ற முறையிலே அவரிடம் போய் பல்வேறு விவகாரங்களை நான் பேச வேண்டியிருக்கிறேன். அவர் அனுமதித்தால் போகப் போகிறேன், அவர் அனுமதிப்பார். நான் அவரோடு இருந்து பேசி அவரை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்னுடைய நண்பர் மிகப்பெரிய நண்பர், வெளியே தெரியாது. ஆக அந்த நண்பரை தேர்தல் களத்திலே அவர் எந்த மாதிரியான வியூ எடுத்தாக வேண்டும் என்பதற்காக அவரையெல்லாம் திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு அகில இந்தியாவில் இதுகாரும் இருந்த தேசிய கட்சிகள், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற தேசிய கட்சிகளில் கூட எந்த கட்சியும் தலித் சமுதாய மக்களுக்கு இந்த அளவிற்கு உரிமைகளையும் வாய்ப்பையும் வசதியையும் மத்திய அமைச்சரவையிலே பங்கும் கொடுத்த ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, அவரை எந்த அளவிற்கு உயர்வாக வைத்திருந்தார்கள் என்பது முக்கியம். அவசர நிலை பிரகடனத்தின போது அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த பகரூதீன் அலி அகமது அவரிடம் 86 பக்கம் கொண்ட அறிக்கையை 3 நிமிடத்திலே கையெழுத்து வாங்கினார்கள். 86 பக்கத்தை 3 நிமிடத்தில் படிக்க முடியுமா? ஸ்கேன் பண்ண கூட முடியாது. ஆக அப்படித்தான் வைத்திருந்தார்கள் ஜனாதிபதியை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவராகவே வைத்தார். இந்த தேசத்தின் முதல் குடிமகன், இந்த தேசத்தின் முதல் அதிகாரம் அளித்தவர் என்ற வகையிலே அந்த இடத்திலே கொண்டு போய் தலித்து உட்கார வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அமைச்சரவையில் மிக பிரதானமான இடங்களை எல்லாம் தந்திருக்கிறார். அதையெல்லாம் பட்டியல் போடுவதற்கு நேரம் கிடையாது. இது திருமாவளவனுக்கு தெரியாதல்ல. இங்கே இப்படி இருந்தால் தனக்கு ஒரு மரியாதை வரும் என்று யாரோ சொல்லி தவறுதலாக அவர் தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய தவறை திருத்தி இந்த அணியிலே சேர்க்கின்ற பொறுப்பெல்லாம் நாங்கள் எடுத்தாக வேண்டும். இந்த அணிக்கு அவர் உள்ளே இருந்து செய்கிறாரோ வெளியே இருந்து செய்கிறாரோ, திமுகவோடு அவர் இருந்தால் தலித்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பது அவருக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை இப்பொழுது விட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தலித் சமுதாயம் உங்களுடைய வழிகாட்டுதால் ஒரு தவறான பாதைக்கு சென்றுவிடும். இன்றைக்கு இத்தனை போதை கலாச்சாரம், இவ்வளவு தவறுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அவர் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? கல்வித்துறையில் நடக்கின்ற இத்தனை அக்கிரமங்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? அரசாங்கத்தினுடைய பள்ளிகளிலே படிக்கிறவர்கள் இப்பொழுது யார்? 70% பேர் தலித் சமுதாய இளைஞர்கள். அவர்களை இன்றைக்கு தவறாக வழிநடத்துகிற அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக உங்கள் சமுதாய மக்களை நீங்களும் தவறான வழிகாட்டுகிறீர்களே என்று எச்சரிப்பதற்காக நான் அவரை சந்திக்கிறேன். இது போன்று பல பேர் இருக்காங்க. பாட்டாளி கட்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. டாக்டரோட முந்தா நாள் கூட நான் பேசினேன். டாக்டர் சொன்னார் என்கிட்ட, திமுகவுக்கு போயிட மாட்டீங்களா? என்ன இல்லை, போக மாட்டேன் பாதாரு. யாரு யாரா நாங்க எங்க அழைக்கணும்? பாமகவுக்குங்க. பாமகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருந்து ரெட்டகுழாய் துப்பாக்கிங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். 10% இடஒதுக்கீடு கொடுத்ததா எடப்பாடியா வேற யாரு? வன்னியர் சமுதாயத்துக்கு பாமக கேட்டிருக்கலாம். கேட்கிறவங்க எவ்வளவு பேர் கேட்கலாம். கொடுத்தவர் யார்? உரிமைகளை கேட்பது எளிது, கொடுக்கிறவன் தான் பெரியவன்.
ஆக கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. ஆக வன்னியர் சமுதாயத்திற்கு தலைவனும் எடப்பாடி பழனிசாமி தான். ஆக அது என்ன இருக்கு வேற?